ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொட்டுக்கடலையை வச்சு குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இனி நம்ம குருமாவை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீளம் வாக்கில் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதங்கணும். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டை பார்த்திங்கன்னா 1, 2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் கரைக்கும் போது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை குருமா ரெடி. சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.